ஆபரேஷன் சிந்தூரை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய ஆர்மி அவர்களும் வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள். நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளுடைய தொழில்நுட்பங்களோட நம்முடைய ராணுவம் எதிரிகளை அழிக்க முடியுதுன்னா நமக்கெல்லாம் தெரியும். நாம் எல்லாம் மிகப்பெரிய கர்வமும் கௌரவமும் கொண்ட ஆபரேஷன் சிந்தூரை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய ஆர்மி அவர்களும் வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர்ல தொழில்நுட்பத்தை மிக அதிகமான அளவில் பயன்படுத்தி இருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் நாம் எல்லை தாண்டவில்லை அல்லது சர்வதேச எல்லைக்கு கிராஸ் பண்ணல. நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்து நம்மளுடைய தொழில்நுட்பங்களோட நம்மளுடைய ராணுவம் எதிரிகளை அழிக்க முடியுதுன்னா அது நம்மளுடைய இந்தியா தேசத்தினுடைய நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த தேசம் நம்மளுடைய மிலிட்டரியினுடைய பவர் அவ்வளவு டெக்னாலஜி உருவாக்கி இருக்காங்க. இந்த டெக்னாலஜியுடைய சொந்தக்காரர்கள் இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற இளைய சமுதாயமும் அங்க இருக்கின்ற என்ஜினியர் கூட. ஒரு காலத்துல என்ஜினியரிங் படிக்கணும்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேடுவாங்க அல்லது சிவில் இன்ஜினியரிங் தேடுவாங்க. ஆனா இன்றைக்கு என்ஜினியரிங் என்று வந்த உடனேவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது சைபர் ரிலேட்டட் என்ஜினியரிங், இப்போ ஒரு படி போய் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்படி அந்த என்ஜினியரிங்களுடைய அடுத்தடுத்து இந்த டெக்னாலஜியினுடைய அடுத்தடுத்த லெவலுக்கு நாம் போய்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இந்தியாவுடைய என்ஜினியர்கள், இந்தியாவுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்.